தினமும் குளிக்கணுமா? முடி உதிர்வால் அவதிப்படுபவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இதோ. நாள்தோறும் குளிப்பதற்கும் முடியின் வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். பரபரப்பான இந்த காலத்தில் வெளியில் சென்று வீடு திரும்பினாலேயே அழுக்கான தோற்றத்திற்கு வந்து விடுவோம். அழுக்கும் தூசியும் தலை முதல் பாதம் வரை ஒட்டி கொண்டிருக்கும். இதனாலேயே சிலர் தினமும் குளிக்கிறார்கள். சிலருக்கு சைனடிஸ் பிரச்சனை இருப்பதால் முகம் கை கால்களை கழுவிவிட்டு குளிப்பதை ஒத்தி வைக்கிறார்கள். நோய்களில் இருந்து தற்காத்து கொள்ள குளிப்பது அவசியம். என்றாலும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் குளிக்க வேண்டுமா? இதை இங்கு நாம் விரிவாக காணலாம். யார் தினமும் குளிக்க வேண்டும்? நமது உடலமைப்பிற்கு தகுந்த மாதிரி முடியை பராமரிக்கும் போதுதான் அதன் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும், உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். சிலருக்கு உச்சநிலையில் அதிகமான எண்ணெய் பசை காணப்படும். அவர்கள் ஒரு நாள் குளிக்காவிட்டாலும் தலையில் எண்ணெய் பசையாக மாறிவிடும். இவர்கள் தினமும் குளிப்பது அவசியமாகும். சிலருக்கு உச்சந்தலையில் அரிப்பு அல்லது பொடுகு இருக்கும். இவர்கள் தினமும் குளித்தால் அந்த பகுதியில் அழுக்கு சேராமல் பிரச்சினையின் தீவிரமும் குறையும். தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள், தொடர்ந்து வியர்வை வரும் நபர்கள் தினமும் குளிக்கலாம். யார் தினமும் குளிக்கக்கூடாது? வறண்ட கூந்தல் உள்ளவர்கள் அடிக்கடி ஷம்பு போட்டு தலைக்கு குளித்தால் தலையிலுள்ள இயற்கை எண்ணெய்கள் நீக்கப்படும். இதனால் அவர்கள் தலைமுடி கூடுதலாக வறண்டு முடி உடைதல், உதிர்வு ஆகியவை ஏற்படும். இவர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை குளித்தால் போதுமானது. அடிக்கடி குளிப்பது இவர்களுடைய கூந்தலுக்கு நல்லதல்ல. அரை குளியலாக மேனிக்கு மட்டும் குளிக்கலாம். குளிக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள்: ஒரு வாரம் வரையில் குளிக்காமல் இருப்பது நல்லதல்ல. இது ஒரு கெட்ட பழக்கம். இதனால் ஒரு வாரம் முழுக்க தலையில் சேரும் அழுக்கு, தூசி, வியர்வை உள்ளிட்டவை முடி நுண் குழாய்களில் சிக்கி முடி ஆரோக்கியத்தை கெடுக்கும். தலைக்கு குளிப்பவர்கள் அதிகமாக ஷம்பு போடுவதும் தவறு. சுத்தமாக அதை பயன்படுத்தாமல் தவிர்ப்பதும் தவறு. வெறும் தண்ணீரை தலைக்கு ஊற்றி குளிப்பதால் அழுக்கு, தூசி நீங்காமல் இருக்கும். இவை முடியிலேயே தேங்கி முடி உதிர்தலை ஏற்படுத்தும். தலைமுடிக்கு குளிக்கும் போது மிதமான அளவில் ஷம்பு போட்டு குளிக்க வேண்டும். பின்னர் தலையில் ஒரு துளி ஷம்பு கூட இல்லாதபடி நன்கு தலைமுடியையும் உச்சந்தலையையும் தண்ணீரில் கழுவ வேண்டும். அதிக இரசாயனங்கள் இல்லாத ஷம்புவை தேர்ந்தெடுப்பது நல்லது. குளிப்பது உடலை சுத்தப்படுத்துவதோடு மனதை இலகுவாக வைக்கவும் உதவும். குளிக்கும்போது அதிகமான டென்ஷன், மன அழுத்தம், கவலைகள் நீங்கும். நேர்மறையாக உணர்வீர்கள். இந்த பதிவு பொதுவான கருத்தாகும். ஏற்கனவே சைனடிஸ், பொடுகு ஆகிய பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும்.